Now we are going to discuss the topic is music. First class, music. What is music? First one, music is a wonderful device that harmonizes man, other living resources and God also. மியூசிக் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் அண்ட் ஏன் கடவுளை கூட இசைய வைக்கின்ற ஒரு சாதனம் அப்படின்னு சொல்கிற ஒரு டிவைஸ் இதுதான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் இஸ் ஏ இங்கிலீஷ் வேர்ட். மியூசிக் இஸ் ஏ இங்கிலீஷ் வேர்ட். தி வேர்ட் மியூசிக் comes from the Greek word mausa. Greek word is a mausa. அந்த வேர்ட்ல இருந்து தான் மியூசிக் அப்படின்ற வேர்ட் ஃபார்ம் ஆச்சு. Greek word is a mausa. An art that was loved and promoted by the Greek angels called muses was laterly called music. எப்படி மியூசிக்னு பேர் வந்தது? மியூசஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க தேவதைகள். கிரீக்ல இருக்கிற ஏஞ்சல்ஸோடைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மியூசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க லைக் பண்ண ஒரு கலை, அந்த கலையை தான் மியூசிக் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், மியூசிக் இஸ் எ கண்ட்ரோல்டு ஸ்வீட் சவுண்டு. மியூசிக் இஸ் எ கண்ட்ரோல்டு ஸ்வீட் சவுண்டு. We all uncontrollable unpleasant sounds or noise. ஒரு மனிதர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒலியை தான் மியூசிக் அப்படின்னு சொல்கிறோம். கட்டுப்படுத்த முடியாத சவுண்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. கேட்கறதுக்கு நமக்கு இனிமையாக இருக்கிற சவுண்டு தான் இசை, ஐ மீன் மியூசிக். ஓகேங்களா? The sound of music is called nadam in a Sanskrit. மியூசிக்கை சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் இசை, இங்கிலீஷில் மியூசிக், சான்ஸ்கிரிட்டில் நாதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தி லார்ட் இஸ் இன் எ ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இறைவன் இசையோடைய வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் இஸ் ஆல்சோ கால்ட் ஆர்ட் ஆஃப் சிரவண கலை. மியூசிக் என்ன பேர் என்னது தமிழில்? இசைக்கு இன்னொரு பேர் என்ன? சிரவண கலை. மியூசிக் இன்னொரு பேர் என்ன? சிரவண கலை. The music now spread from the educated to the பாமரர். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம கிட்ட இருந்து பாமர மக்கள் வரைக்கும் இசையேனா என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மியூசிக் அப்படின்ற ஒன்று ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. நெக்ஸ்ட், 20% ஆஃப் எவ்ரிடே வீடியோஸ் ஆன் தி இன்டர்நெட் ஆர் ரிலேட்டட் டு மியூசிக். எவ்ரிடே என்ன ஆகுது அப்படின்னா 20% ஆஃப் இன்டர்நெட்ல என்ன இருக்கு அப்படின்னா மியூசிக் சம்பந்தமான, மியூசிக் ரிலேட்டடான விஷயம் தான் இன்டர்நெட்ல 20% இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டண்டா நம்ம லைஃப்ல மியூசிக் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், லார்ட் அண்ட் மியூசிக். இறைவனையும், லார்ட்னா என்ன? இறைவனையும் இசையையும் கம்பைன் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் இஸ் ரிலேட்டட் டு காட். நிறைய என்ன இருக்கும்? மியூசிக்கையும் காடையும் ரிலேட் பண்ணி தான் மேக்சிமம் ஆஃப் மியூசிக் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள்ஸா சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்னு இருந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் எழுதின பாட்டுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏழு இசையாய் இசை பயனாய் அப்படின்னு கடவுளை பாடியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்லியிருக்காரு? ஏழு இசையாய் இசை பயனாய் அப்படின்னு கடவுளை வாழ்த்தியிருக்காரு. அப்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பர் கூட தமிழ்ல நீங்க சொல்லியிருப்பீங்க. அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாயன்மார்கள்ல இருக்கிறவர்கள் தான் சுந்தரமூர்த்தி நாயனார், அப்பர் அண்ட் திருஞான சம்பந்தர். அப்பர் என்ன சொல்லியிருக்காரு கடவுளை அப்படின்னா, ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே.
அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு அப்பர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் கடவுளை என்ன சொல்லியிருக்காரு? பண்ணமர் வீணையினாய், பண்ணமர் வீணைனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கடவுளை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சினிமா சாங்ஸ்லயும் கடவுளையும் மியூசிக்கையும் சேர்த்து வச்சு பாடியிருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, இசை ஓர் தெய்வீக கலை அப்படின்னு சொல்றாங்க. என்னது? இசை ஓர் தெய்வீக கலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.